இதை கட்டுப்படுத்தும் முறைகள் அப்படின்னா, முதலில் கன்று தேர்வு. எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, அது என்ன ரகமாக இருந்தாலும் வாழை நடுவதற்கு ஒரு 1.5லேருந்து 2.5 கிலோ எடையுள்ள நல்ல ஈட்டிக்கன்றுகளை பாதிக்கப்படாத இடங்கள்லேருந்து தேர்வு செய்யணும். அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்ட கன்றுகளை நல்ல தோலெல்லாம் சீவிட்டு ஒரு சேற்று குழம்புல நனைச்சி ஒரு கன்று ஒன்றுக்கு ஒரு 40 கிராம் அப்படிங்கிற அளவில் ஃபியூரடான் மருந்து, அதாவது கார்போஃபியூரான் குருணைகளை தூவி நடவு செய்தால் இந்த தண்டு கூன்வண்டின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா வயல் சுகாதாரம். அதாவது எப்பவுமே பாதிக்கப்பட்ட மரங்களை உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்திடணும். அதை எரிச்சிடணுங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுறதுன்னா அப்படியே தூக்கி கொண்டு போய் எருக்குழியில் போட்டு வச்சிடுறோம். அந்த மாதிரி செஞ்சோன்னா அதில் இருக்க தாய் வண்டுகள் வெளியில் அடுத்து மற்ற நல்ல மரங்களையும் தாக்கும். மூன்றாவதாக கண்காணிப்பு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மரங்களிலிருந்து வண்டுகளெல்லாம் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வயலில் அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருந்தோம்னா அந்த மரத்துடைய வாடைக்கு தாய் வண்டெல்லாம் கவர்ந்து வெளியில் வரும். ஸோ மறுநாள் போய் நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், அங்கே வண்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய வாழை தோட்டத்தில் இந்த வண்டின் தாக்குதல் இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாம். அடுத்ததாக மூன்றாவது இந்த வண்டினை கட்டுப்படுத்துவதற்கு ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மாத்திரம்தான் தற்போதைக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக இந்த மோனோக்ரோட்டோஃபாஸ் அப்படிங்கிற மருந்துங்க. அந்த மோனோக்ரோட்டோஃபாஸ் மருந்தினை 150 மில்லி எடுத்துக்கணுங்க. அதில் ஒரு 350 மில்லி தண்ணீர் கலந்து ஒரு கலவையை தயாரிச்சுக்கணும். அப்புறம் இந்த தண்டுக்கூன் வண்டை தடுக்கிறதுக்காகவே ஒரு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு தெளிப்பான், அதாவது ஊசி தெளிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்பயுமே வாழை மரத்துக்கு ஊசி போடுறதுன்னு கிராம பகுதியில் சொல்லுவாங்க. ஸோ அந்த தெளிப்பான் 1/2 லிட்டர் தாங்க கொள்ளளவு. அந்த தெளிப்பானில் இந்த கலவை மோனோக்ரோட்டோஃபாஸ் நீர்க்கலவையை நிரப்பி அந்த மரத்தோட தண்டு பகுதி, அதாவது தரைமட்டத்திலிருந்து 45 சென்டிமீட்டரில் அந்த ஊசியை மெல்ல உள்ள செலுத்தி அந்த தெளிப்பானில் இருக்க விசையை 2 முறை மெல்ல அமுக்கணுங்க. அப்படி அமுக்கணும் ஒரு முறைக்கு 1 மில்லி வீதம் 2 மில்லி மருந்து மரத்துக்குள்ளே போயிருக்கும். உடனே அதே நாளில் அதே மரத்தில் 150வது சென்டிமீட்டரில் அதை நம்ம முதல்ல எந்த திசையில் ஊசி போட்டோமோ அதற்கு எதிர் திசையில் வச்சு மறுபடியும் ஒரு 2 மில்லி மருந்து கலவையை செலுத்தணும். பொதுவாக எப்போ இந்த மருந்து கலவை செலுத்தணும்னா கன்று நடவு செஞ்சு 5வது மாதத்திலிருந்து தான் வாழை மரத்துக்கு ஊசி போட ஆரம்பிக்கணுங்க. 5வது மாதம் ஒரு முறை, 6வது மாதம் ஒரு தடவை, 7 மற்றும் 8வது மாதம், இந்த மாதிரி 4 தடவையாக ஒரு தடவையும் நம்ம 4 மில்லி மருந்தை தண்டிற்குள்ளே செலுத்தணும். 8வது மாதத்திற்கு அப்புறம் கட்டாயம் நம்ம ஊசி போடுறதை தவிர்க்கணுங்க. ஏன்னா 8வது மாதத்திலிருந்து எல்லா மரமும் கொலத்தள்ள ஆரம்பிச்சிடும். அந்த மருந்துடைய விஷத்தன்மை காய்களில் படிஞ்சிடும். அதனால 5, 6, 7, 8 ஆகிய 4 மாதங்களில் மாத்திரம்தான் நம்ம இந்த ஊசி மூலமாக மோனோக்ரோட்டோஃபாஸ் மருந்து செலுத்தணும். ஊசி மூலமாக மருந்து செலுத்த முடியாத பகுதிகளில் இதே கலவையை கைத்தெளிப்பான் கொண்டு மரத்தின் அனைத்து பாகங்களும் படரும்படியும் தெளிக்கலாம். அதுவும் ஒரு முறைதான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலை வாழை சாகுபடி, அதாவது காய்க்காக இல்லாம இலைக்காக நம்ம சாகுபடி செய்யும் பொழுது இந்த ஊசி மூலமா மருந்து செலுத்தி 40லிருந்து 45 நாள் கழிச்சு தான் இலை அறுவடையை ஆரம்பிக்கணும். இதை கட்டாயம் நம்ம பின்பற்றணும். இல்லைன்னா இந்த மருந்தோட விஷத்தன்மை இலையின் மூலமாக சாப்பாட்டுல பரவுற அபாயம் இருக்குதுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஊசி மருந்து செலுத்தப்பட்ட மரத்திலிருந்து ஒரு 1 அல்லது 1.5 மாதங்கள் கழித்து தான் தார் அறுவடையவும் ஆரம்பிக்கணும். எனவே விவசாயிகள் அனைவரும் இந்த தண்டுக்கூன் வண்டின் சேதம் எந்தெந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் வயல்களை நல்ல சுகாதாரமாக வச்சிருந்து வண்டுகள் இருக்குதா என்று கண்காணித்து, அப்படி வண்டு தாக்குதல் தென்படும் பொழுது தாக்கப்பட்ட மரங்களை வேரோடு அப்புறப்படுத்தி எரித்து பின்னாடி மோனோக்ரோட்டோஃபாஸ் கலவை கொண்டு ஊசி செலுத்தினோம்னா நிச்சயமாக தண்டுக்கூன் வண்டின் சேதத்தை கணிசமாக கட்டுப்படுத்தி மகசூலும் பெறலாம்.